ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நியூ யூடியூபர்ஸ்க்கான பயனுள்ள தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ என்ன காரணத்துக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதே காரணத்துக்காக நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ சொல்கிறது என் காதில் விடுது. பட் இருந்தாலும் ஓகே, நான் என்ன காரணத்துக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன காரணத்துக்காண்டி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தெரிந்த பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காண்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நான் இருக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபிஷர்மேன். அவங்க வந்து தினமும் கடலுக்கு போகும்போது வரும்போது எவ்வளோ ப்ராப்ளமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நான் பக்கத்துலேருந்து அவங்க கூட இருந்து பார்க்கும்போது எனக்கே தோணும், நம்மளால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியலையே அப்படின்னு நான் சம்டைம்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்த்டே, ஒரு ஏதாட்டும் வெட்டிங் டே வருதுன்னா, அவங்களுடைய வருமானத்தை வாங்கி தான் நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது சர்ப்ரைஸாகவே இருக்காதுங்க. நான் வாங்கி அவங்கள்ட்ட சர்ப்ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்கள தான் நம்ம வாங்குகிறோம், அது என்ன சர்ப்ரைஸ், ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் நம்ம ஒரு சில டைம் நான் நினைப்பேன், நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருந்ததுன்னா சரி, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை எனக்கு விருப்பப்பட்டதை வாங்கலான்னு நான் நினச்சேன். அப்போ தான் சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், நீ ஏம்மா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வருமானம் ஏன்படா, இப்படி வேலைக்கு போக முடியுதுன்னா நீங்கள் கேட்கலாம். வேலைக்கு போகலாங்க, ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியாது. நம்ம பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் நான் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏன் நம்ம ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் நம்ம வருமானம் ஏர்ன் பண்ணிடலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுங்க. நிறைய காம்படிஷன் இருக்குது யூடியூப்பில். நம்மளால் இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கோம். இன்னும் நம்ம முன்னேறி போக வேண்டியது நிறைய இருக்குது. யூடியூப்போட ரூல்ஸ் என்னென்னா, 365 நாளில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அதை ரீச் பண்ணவே இல்லைங்க. நான் ரீச் பண்ணாதனால என்னுடைய வியூஸ் வந்து நாளுக்கு நாள் லெஸ் ஆகிட்டு தான் போகுது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஐயோ நம்ம வியூஸ்லாம் லெஸ் ஆகிட்டே போகுதுன்னு. நான் அவ்வளோவா வீடியோஸ் போட்ட கிடையாது, ஆனால் ஷார்ட்ஸ் போடுவேன். ஷார்ட்ஸில் வந்து எனக்கு வியூஸ் போகும், ஆனால் வந்து அவ்வளோவான வியூஸ் போகாது. இருந்தாலும் என்னுடைய வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் புதுசாக அப்படின்னா, அவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மனதைரியம் ரொம்ப வேணும். இப்போது நான் வந்து மனசு ரொம்ப வீக்காக இருக்கிறவ, நான் எதை சொன்னாலும் டவுன் ஆயிடுவேன் சட்டுன்னு அப்படிங்கிறவங்க தயவுசெய்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி அந்த மனசு வீக்காக இருக்கிறவங்க, டவுன் ஆயிடுவேங்கிறவங்க நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வர முடியாது. இல்லை நான் எதுனாலும் பார்த்துக்கிடுவேன், யார் என்ன சொன்னாலும் நான் இது பண்ணிக்கிடுவேன், எனக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்டுங்க. நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு யூடியூப் சேனல் நம்ம ஃபுல் டைம் இன்வால்வ் ஆகலாமான்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் விருப்பங்க. உங்களால் ஃபுல் டைம் இன்வால்வ் ஆக முடியும்னா அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா என்னால் பார்ட் டைமாக தான் இதில் இன்வால்வ் ஆக முடியும். ஏன்னா நான் ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அப்புறம் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுனால இது நம்ம ஒரு பார்ட் டைம் பிளாட்ஃபார்மாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் டைமாக யூஸ் பண்ணாட்டாலும் நம்ம ஒரு பார்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூடியூப் சேனலில் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அடுத்த லெவலுக்கு போனோம்னா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. வியூஸ் போக மாட்டேங்கிறதுக்காண்டி நம்ம அப்படியே தளர்ந்து உட்காந்துடக்கூடாது. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீடியோ அப்லோட் பண்ண தான் நம்மளுக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே போவாங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் தளர்ந்துட்டோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம், முன்னேறிட்டோம், நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்க நினச்சிங்கன்னா பேசுறது அப்படி நினச்சிடாதீங்க. மணி அப்போ தான் இருக்குது நம்மளுக்கு ஒரு செக்கு. நம்ம அதை ரீச் பண்ணாலும் நம்ம வீடியோ போட 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 தான் நம்மளுக்கு வந்து டாலர்ஸோட மதிப்பு அதிகமாகிக்கிட்டே போகும். நம்ம இப்போ ஒரு $10 வந்துட்டு, சரி நம்ம $10 வந்துட்டு நம்ம போய் நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாதுங்க. $10க்கு நம்ம மணியை பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. $100 வந்த பிறகு தான் பேங்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. $100 வரணும். இந்த $100 வர்றதுக்கு நம்ம நல்ல பொறுமையாக இருக்கணும், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும், நிறைய நம்ம பண்ண தான் நம்மளுக்கு வந்து வியூ சப்ஸ்கிரைபரை அதிகமாவாங்க.
நம்மளும் சீக்கிரம் ஏர்ன் பண்ண முடியும். எனக்கும் ஒரு நாள் அந்த நாள் வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். அதுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒருத்தவங்க புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா தயவுசெய்து அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்க. பட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். சரி, அப்போ நம்ம அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். தயவுசெய்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இதுக்கு மேலேயும் எனக்கு இப்போ தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் தேங்க்யூ.